ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறோம்னு பார்த்தோம்னா, பாலிசி நோட்ஸ் கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது நெறைய நெறைய பேருக்கு அது தெரியல. ஸோ எனக்குமே ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சுது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸா படிக்கிறோம். ஸோ அது வந்து பாலிசி நோட்ஸ பேஸ் பண்ணி நம்ம படிச்சோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நோட் பண்ணிட்டு, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணலாம்னா கவர்மெண்ட் மூலியமா விட்டிருக்க பாலிசி, அதாவது கொள்கை குறிப்புன்னு சொல்லிட்டு வெளிய விடுவாங்க. அது பெரிய ஒரு ஒவ்வொன்னுமே ஒரு புக் சைஸ்ல அந்த பிடிஎஃப் இருக்கும். அது கவர்மெண்ட் வெப்சைட்லயே கிடைக்குது. ஓகேங்களா? நீங்க கவர்மெண்ட் பாலிசி நோட்ஸ் அப்படின்னு போட்டு தமிழ்நாடு கொள்கை குறிப்புன்னு போட்டாலே நமக்கு நெட்ல வந்துரும். இல்லன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியோ டிஎன்பிசி 2026ன்னு ஒரு குரூப் இருக்கு. டெலிகிராம் குரூப், ஓப்பன் குரூப் தான். ஓகேங்களா? அது லிங்க் நான் கீழ குடுக்குறேன். சரிங்களா? அதுல டவுன்லோட் பண்ணிக்க பாருங்க. ஓகேங்களா? நான் எல்லாமே டவுன்லோட் பண்ணி குரூப்ல போடுறேன். அது மோஸ்ட்லி என்னன்னா, அது யார ரீச் பண்ணும்னா, கண்டிப்பா அகாடமிக்ஸ் எல்லாமே அத எடுத்துடுறாங்க. ஆனா, அ ஓனா படிக்கிறவங்களாலும், இல்ல வந்து ரூரல்ல இருக்கக்கூடிய பசங்களாலும் அந்த மாரி இதெல்லாம் எடுக்க முடியறதில்ல. நெறைய கொஸ்டின்ஸ் அத பேஸ் பண்ணி வருது. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸா மட்டும் படிக்கிறோம். ஆனா கொஸ்டின்ஸ் எங்கேருந்து இதாகுது பார்த்தோம்னா, அந்த மாரி கவர்ன்மெண்ட் பாலிசில அதுலருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்ம தேடி படிக்கணும். நம்ம தான் ஓனா படிச்சாகணும். வேற வழி இல்ல. ஸோ ஒரு சில அகாடமில எடுத்தும் விட்டுருக்காங்க. அந்தந்த அகாடமில அவங்க சார்பா குடுக்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த கவர்ன்மெண்ட் பாலிசிய டவுன்லோட் பண்ணி, ஸோ அது பெருசா தான் இருக்கும். அதுல இருந்து முக்கியமான டேட்டாவ எடுக்கலாம். ஏன்னா, அதுல வந்து எப்படி இருக்கும்னா, இப்ப எக்ஸாம்ல வந்து சமூக நலத்துறை அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக நலத்துறைன்றது வந்து பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியோர், திருநங்கை. இந்த 4 பேருக்கும் அவங்களுக்கான இதுவரையும் என்னென்ன கவர்ன்மெண்ட் பண்ணியிருக்கு, தமிழ்நாடு அரசு என்னென்ன பண்ணியிருக்கு, இப்போ கரண்ட்ல அந்த ஸ்கீம்ஸ் எப்படி இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இயர்ல அதுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அப்படின்ற அனைத்து அப்டேட்டுமே அதுல இருக்கும். அத படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாலிசி நோட்ஸ் எப்போ வந்ததுன்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாயிண்ட்ட நம்ம படிச்சுட்டோம்னாலே போதும். நமக்கு வந்து என்னன்னா, ரிவிஷன் பண்ண மாரியும் ஆயிடும். கரண்ட்ல இருக்கிற டேட்டாவ இது பண்ண மாரியும் அப்டேட் ஆன மாரி இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து புதுமை பெண் திட்டம் இருக்குன்னா, அந்த புதுமை பெண் திட்டம் மூலியமா 34% வந்து அ பெண்களோட உயர்கல்வி பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. உயர்கல்வி சேர்க்கை வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டேட்டா இருக்கும். குடும்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை மூலியமா ஒரு 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 பெண்களோட அவங்களுக்கான உரிமை தொகை எவ்வளவு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இந்த பஸ்ல விடியல் பயணம்ன்றது இல்லையா? அது மூலியமா ஒரு பெண் வந்து மாதம் ரூ. 858 சேவ் பண்றாங்க அப்படின்ற டேட்டா. அப்போ மக்களை தேடி மருத்துவம்ன்ற அந்த திட்டம் வந்து ஐநாவோட புதுமை முகமை நிறுவனம் மூலியமா 2024க்கான பிரைஸ் வாங்கியிருக்கு. டிஎன்இஜே வந்து 2024க்கான 23க்கான விருது வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ அப்டேட்ஸ் வந்து அதுல இருக்கு. ஸோ அத நம்ம படிச்சுட்டோம்னாலே, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சமூக நலத்துறை இருக்கும். சமூக நலத்துறையில குழந்தைகள், பெண்கள், முதியோர்கள், திருநங்கைகள் இவங்கள பத்தி அனைத்து டேட்டாவும் அப்டேட் ஆயிடும். இப்ப திருநங்கைகளுக்கு வந்து 2024ல அவங்களே இப்போ திருநங்கையா இருந்தா புதுமை பெண் திட்டம் மூலியமாவும், திருநம்பியா இருந்தா நான் தமிழ் புதல்வன் திட்டத்து மூலியமாவும் அவங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உயர்கல்வியில அவங்களுக்கும் மாசம் ரூ. 1000 அ போய் சேருது. அந்த உயர்கல்வியில சேருது. அப்போ இந்த மாரி டேட்டாலாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, கரண்ட் அஃபேர்ஸா படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாரி ஸ்கீம்ஸ்ல படிச்சுட்டோம்னாலே, பாலிசி கொள்கையில படிச்சுட்டாலே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா ஆகும். எல்லா துறையோட பாலிசியும் படிக்கணுமா அப்படின்னு இல்ல. நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் நம்ம எங்கெல்லாம் படிப்போம் அப்படின்றத பாருங்க. கண்டிப்பா பெண்கள், குழந்தைகள் நமக்கு 1992 முதல் இன்னைக்கு இருக்கிற டேட் வரையும் நமக்கு என்ன இருக்குன்னா, 90 முதல் இன்னைக்கு வரையும் இருக்கக்கூடிய சமூக நலத்திட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வருது. நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்தாலும் அதுல ஒரு டாபிக்கா வரும். தமிழ்நாட பத்தி படிக்கிறோம் இல்லையா? தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் எடுத்தாலும் வரும். இப்ப 2A மெயின்ஸ் வருது, குரூப் 1 வருது, குரூப் 2 வருது, குரூப் 4 வருது. எல்லா இடத்துலயுமே அது வருது. இது மேஜர் ரோலும் ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ போன குரூப் 4ல கூட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாரி வந்து விடியல் பயணம் வந்து எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்ட்டு. இந்த மாரி இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பாலிசி நோட்ஸ் மூலியமா படிச்சோம்னா, ஒவ்வொன்னும் பெருசா தான் இருக்கும். அத ஷார்ட் லிஸ்ட் பண்ணியும் குடுத்துருக்காங்க. நம்ம அதையே எடுத்துட்டு படிக்கும்போது என்ன ஆகும்னா, மெயினான டேட்டா நமக்கு என்ன தேவையோ அத மட்டும் கை வச்சோம்னா, நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து இது என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சமூக நலத்துறை ஓகேங்களா? அதுல பெண்கள் எல்லாம் வந்துருவாங்க. அது இல்லாம வந்து பள்ளி கல்வித்துறை இருக்கலாம். ஓகேங்களா? பள்ளி கல்வித்துறையில இன்னும் நிறைய திட்டங்கள் வருது இல்லையா? இப்போ சத்துணவு திட்டத்த தொடங்கி ஓகேங்களா? மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் வந்து இன்னைக்கு காலை உணவு திட்டம் வரையும், அப்புறம் எக்ஸ்ட்ரா என்னென்ன பள்ளி கல்வித்துறையில மகிழ் முற்றம் ஓகேங்களா? ஸோ அது மாரி எவ்வளவோ புது புது திட்டங்கள் இருக்கு. வானவில் மன்றம், இப்போ ரீசெண்டா வந்து பெண்களுக்காக வந்து அகல் விளக்கு திட்டம் ஓகேங்களா? புதுக்கோட்டை கீரமங்கலத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 9, 2025ல தொடங்கியிருக்காங்க. ஸோ அந்த மாரி எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கணும். அப்போ பள்ளி கல்வித்துறை, அதுக்கப்புறம் வந்து சமூக நலத்துறை ஓகேங்களா? அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இருக்குல்ல, தொழில்துறை நிறுவனங்கள் அத பத்தி படிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஊரக வளர்ச்சித்துறை இருக்கு, நகராட்சி துறை இருக்கு. ஓகேங்களா? இது மாரி மேஜரா கொஸ்டின்ஸ் எங்கேருந்து வரும் அப்படின்றத பார்த்து, அதுலருந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதா இருக்கும். இப்ப நான் சொன்ன துறை இல்லாம ஒரு 12 துறை இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே நம்ம படிச்சோம்னா, ரொம்ப அப்டேட்டடான விஷயம் நமக்கு கிடைக்கும். ஓகே. நம்ம தனியா இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப லேட் ஆகுது. ரொம்ப டிலேவா வந்து ஊரக பகுதியில இருக்கிற பசங்களுக்கு போய் சேருது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ
இது ஒரு ஒரு அகாடமிக்கு சீக்கிரமா, ஏன்னா கொஸ்டின் சரி அங்க இருக்கு, அவங்களுக்கு தெரியும். எல்லாமே வெல் டாப்பராகவும் பிளஸ் வந்து அவங்களுக்கு எல்லா அப்டேட்டடும் தெரியுது. நம்ம மாதிரி பசங்களுக்கு, ஊர்ல இருக்கிற பசங்களுக்கு என்னன்னா, இது மாதிரி பாலிசி நோட்ஸ் எல்லாம் படிக்கணுமா? இப்போ இதெல்லாம் நான் சொல்றது வந்து நானே டிலே தான். இதெல்லாம் வந்து அப்பலேருந்தே படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி டேட்டா நம்ம கிட்ட வந்து சேர்த்து ரொம்ப லேட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால இது மாதிரி இதுக்கு மேலே நம்ம அப்டேட் ஆகாம இருக்கக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சமமான வளர்ச்சி ஏற்படணும்னா நம்ம தான் வந்து எந்த அளவுக்கு அப்டேட்டடா தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆம், எனக்கு டைம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். நீ இல்லைன்னா கவர்மெண்ட் பாலிசின்ட்டு நீங்க போடுங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணலாம்னா, நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த இது கிடைச்சிடும். அதில் போயிட்டு நீங்க முக்கியமான பாலிசியை தான் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா பாலிசியும் நீங்க படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? முடிஞ்சா நான் நம்ம டெலிகிராம் லிங்க்ல போடுறேன். ஓகேங்களா? நியோ டிஎன்பிசி 2026 இருக்கும். ஸோ அது வந்து ஓப்பன் தான். அதுல வந்து நான் எல்லாருக்குமான பாலிசி நோட்ஸை முடிஞ்ச அளவுக்கு டவுன்லோட் பண்ணி போடுறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கிடைக்கிற நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியான வழியில சரியான முறையில போலாம். நம்ம தான் எந்த அளவுக்கு அப்டேட்டட் இருக்கு அப்படின்றத தேடி படிக்கணும். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ. பை நியோ.